இன்றைக்கி நம்ம ஏற்காடில் தங்கியிருக்கிற 2வது நாள். நம்ம இன்றைக்கி எங்கே தங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்டோரியில் தான். இந்த ஸ்டோரி ரெசார்ட் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ரெசார்ட்டோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நாங்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தி ஸ்டோரி ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். எங்களை வெல்கம் ட்ரிங்கோட வெல்கம் பண்ணாங்க. அடுத்து நம்ம ரூமுக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூமை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ரூமில் லக்கேஜ் வைக்கிறதுக்காக ஒரு கபோர்ட் இருக்குது. நம்மளோட திங்ஸை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சேஃப் லாக் இருக்குது. ரூம்லேயே காஃபி டீ மிக்ஸ்லாம் இருக்குது, கெட்டிலும் இருக்குது. காஃபி டீ வேணுன்றாங்க, இதில் எடுத்து குடிச்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா சிங்கிள் பெட் இருக்குது. இதுதான் கிங் சைஸ் மாஸ்டர் பெட். நம்ம ரூம்லேயே ஒரு பால்கனி இருக்குது. இங்கேருந்து நம்ம வியூ பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் அன்னைக்கு நைட் மழை பெஞ்சுது. ரூம்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரூமில் இருக்கிற பாத்ரூம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்லேயே ஒரு ஹேர் ட்ரையர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் தங்கியிருந்த இன்னொரு ரூம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு ரூமையும் தி ஸ்டோரி டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே சிறுகதை மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் தங்கியிருந்த ரூமோட பாத்ரூம். ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. கலை நுணுக்கமும் கற்பனை திறனும் ஒன்றாக இணைந்து இந்த ரெசார்ட் கட்டப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இரவு நேரத்தில் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இரவு நேரத்தில் இந்த ரெசார்ட் தக என மின்னுது. ஒரு பகுதியும் கற்பனை மிஞ்சும் அளவுக்கு கட்டப்பட்டுள்ளது.
தி ஆர்ச்சிட் ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னால எங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அருமையான புல்வெளி. இந்த புல்வெளியில் தான் நைட் நாங்கள் வந்து கேம்ஸ்லாம் விளையாண்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச்மெண்ட். ஒரு ஃபுட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி வறுவல். ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் லைட் டின்னர் அவங்க எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணது எங்களுக்கு தெரியாது. டின்னர் சாப்பிட வரும்போது தான் எங்களுக்கு இந்த கேண்டில் லைட் டின்னர் இருக்குன்னே தெரியும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த புல்வெளியில் வந்து பபிள்ஸ் விட்டு ஷட்டில் காக் ஓடி பிடிச்சி ஜாலியாக விளையாண்டோம். சரி, இங்கிட்டு வாங்க. சும்மா நார்மலாக இப்படி ஸ்விங் பண்ண. இது வந்து காலையில் 7 மணி. நானும் என்னோட தம்பிகளும் மேலே கீழே விடாதமா, கீழே விட்டா வேஸ்ட். மேலே தான் தூக்கி. ரொம்ப ப்ளசன்ட்டாக இருந்தது. அங்கே பாரு, ஒன்று போயிட்டு இருக்கு பாரு. இல்லை தெரியல. காலையில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து தோசை, இட்லி, வடை, பூரி, ஜூஸ், ஸ்வீட், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரெசார்ட்டோட ஜென்ரல் மேனேஜரும் ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜரும் ரிசப்ஷனிஸ்ட்டும் மற்ற எல்லா ஸ்டாஃபும் எங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் ரெசார்ட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டூல் ரெசார்ட்டுக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.